அனைத்து தமிழ் பேசுபவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 6 வருஷங்களுக்கு பிறகு புத்தம் புதிய பிராண்ட் நியூ பைக் இந்தியாவில இருந்து நேரடியாகவே இறக்குமதி செய்யப்பட்டு வந்திருக்குது. இதுவரை காலமும் ஸ்ரீலங்கன் அசம்பிள் பைக் தான் வந்து இப்ப 6 வருஷத்துக்கு பிறகு ஹீரோ HF டிலக்ஸ் கூடுதலான நாட்கள் எதிர்பார்ப்பு பைக் 6 லட்சத்துக்குள்ளேயே இந்த பைக்கள விலையெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் எவ்வளவு காசு இருந்தா டவுன் பேமெண்ட் கட்டி மிச்சத்தை வந்து லீசிங் போட்டு பெற்றுக்கொள்ளலாம். இது யாழ்ப்பாணத்துல இருக்கிற என்ன செய்யணும், புக்கிங்கா அல்லது நோமலா என்ன மாதிரி எல்லா விவரமும் இந்த பைக்குகள் சம்பந்தமான முழு விவரம், அதாவது ஹீரோ HF டிலக்ஸ் மட்டும் இல்ல வேற பைக்குகள் முயற்சிக்குரிய பைக்குகள் வந்திருக்கு. எல்லாரும் தான் பார்க்க போறோம். ஓகே, நாங்க வீடியோக்குள்ள போய் முற்றுமுழுதான விவரமா பார்த்துட்டு வருவோம். அதை விட இப்ப சேனலுக்கு முன்னாடி வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நாங்க வீடியோக்குள்ள போய் முற்றுமுழுதான விவரங்களை பார்த்துட்டு வருவோம். வணக்கம். என்ன மாதிரி இந்த பைக் 6 வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு பிறகு இது புதுசு என்ன மாதிரி இந்தியன் இந்தியன் பைக் என்ன மாதிரி இது? 100 cc பைக் முதல் வந்த மாதிரி தான் HF டிலக்ஸ் தான். பெட்ரோல் வேலை செய்யும் 100 cc. இது வந்து ஹீரோ கொண்டாயிரம் ஹீரோட பைக் வந்து இருக்குது. இது என்ன மாதிரி இந்த பைக் இந்த விற்பனை எல்லாமே ஆல்ரெடி புக் ஆயிருக்குது. பைக் இல்ல இப்ப வந்து இப்ப நேரடியா வந்தாலும் எடுத்து கொண்டு போயிடலாம். புக் பண்ணி தான் எடுக்கணும். இப்ப நார்மலா புக் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு 50,000 அட்வான்ஸ் கட்டணும். அட்வான்ஸ் ஒரு நார்மலா ஒரு 60,000 2-3 நாள் தரக்கூடிய 2-3 நாள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இப்ப நார்மலா சொல்ல போனா சாதாரணமா இந்த பைக் வந்து எடுத்து கொண்டு போலாம். சாதாரணமா இப்ப சில வேற பைக்கள் வந்து புக் பண்ணி 1 மாசம் 3 மாசம் அப்படி இல்ல, ஒரு 3-4 நாளுக்குள்ள நாங்க தரக்கூடிய மாதிரி. இந்த பைக் தான் இந்த கூடுதலா பெட்ரோல் பாய்கள் சொல்லி 70 கிலோமீட்டர் இந்திய காலத்துல இருந்து நல்லா பெட்ரோல் பாய்க்கிற பைக்னு சொன்னால் இதுதான். நம்ம இப்ப வந்து இவ்வளவு அசம்பிள் வந்து விடுறது இல்ல, இது ஹீரோல முதல்ல வேற பைக்கள் அசம்பிள் இருந்தது. இப்ப இது வந்து நேரடியா இப்ப இறக்குமதி தலைக்கு பின்னால் இப்ப நேரடியா வருது. இப்ப இது இந்த முடிப்பு என்ன மாதிரி 5,77,900 பைக்கிங் பிரைஸ் 5,77,900 என்றால் நாங்கள் வந்து எவ்வளவு கையில இருந்தா மிச்சம் வந்து லீஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க வந்து 180 கையில இருந்தால் மிச்சம், 180 இருந்தாலும் மிச்சம். இப்ப நீங்க சொல்ற வந்து பதிவோடையா பதிவு இல்லாம அதாவது பதிவுக்கு வந்து ரெடி கேஷுக்கு வந்து 10,850, ரெடி காசு 10,800, லீசிங் சொன்னா 14,850, லீசிங் சொன்னா 14,000 ஒரு கொஞ்சம் கூடி குறையும். அப்ப நார்மலா வெளி மாவட்டத்துல இருந்து எடுக்க வெளியில மட்டும் சொன்னால் அதே வந்து என்ன மாதிரி இப்ப 2 கரண்டர்ஸ் கொண்டு வரணுமாக்குமா? 2 பேர் வேணும், 2 கரண்டர்ஸ் கொண்டு வரணும். அப்ப இதுதான் இலங்கையில யாழ்ப்பாணத்தான் முதல் வந்திருக்கு. அப்ப இது இந்த நிறுவனம் வந்து எத்தனை வருஷம் காலமா இயங்கி கொண்டு இருக்கு? அப்ப இதுல வந்து இப்ப 180 இருந்தா மிச்சம் வந்து நாங்கள் வந்து லீஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் இந்த பைக்கின் விலை ஒரு 580 கிட்ட முடியல, 88,850 பாருங்க. 0 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. என்ன சொன்னா பிராண்ட் நியூ 5-6 வருஷமா எந்த ஒரு வாகன இறக்குமதியும் இல்ல. இதுல வந்து முந்தைய காலத்துல வந்து சிவப்பு மல்ல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்க்கு வந்து பிளாக் கலர், ஃபர்ஸ்ட்க்கு வந்து பிளாக் வந்திருக்கு. ஆட்கள் கூட விரும்பி எடுக்கிற பிளாக்ஸ் இதுனால. அப்ப நாங்களே இப்ப பொதுவா சொல்ல போனா 2019ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு வந்த HF டிலக்ஸ் எப்படி வந்துச்சோ அதே பைக் தான் இப்ப அதே மாதிரி சின்ன ஒரு மாற்றத்தோட வந்து ஸ்டிக்கரும் ஸ்டிக்கர்கள் அதுல சில அப்டேட்கள் வந்திருக்கு. இதுல ஒரு புதுசா ஒரு லோகோ வந்திருக்குது. அதை விட கார்பரேட்டர் எல்லாம் வந்து கார்பரேட்டர் மாடல் தான். கார்பரேட்டர் மாடல் தான், இன்ஜெக்டர் இல்ல கார்பரேட்டர் மாடல் தான். முந்தி என்ன மாதிரி வந்துச்சோ அதே மாடல் தான். அந்த கூடுதலான அந்த ஆபீஸ் வேலை செய்யறார்கள், வேற அலுவலக வேலை செய்யறாங்களுக்கு இந்த பைக் வந்து ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். 580 வந்து ஒரு அளவான விலை தான். ஆகலும் நாங்கள் விலை கூட வந்து எதிர்பார்த்த மாதிரி விலை கூட இல்லை. என்னன்னு 580ன்றது ஒரு சாதாரண இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த பைக் இந்த விலை ஓகே. அதே மாதிரி கேர்ள்ஸுக்குரிய பைக்கும் வந்திருக்கு. இது என்ன மாதிரி என்ன பேர்? இதுதான் ஷூம் பைக் அண்ணா. ஓகே, 110 cc 110 cc வந்திருக்கு. 110 cc டிஸ்க் பிரேக்கோட LOV-லோட வந்திருக்கு. டிஜிட்டல் மீட்டர் இருக்கா? கீழே போட்டு காட்டுவோம். இதுல டிஜிட்டல் மீட்டர்ல என்னென்ன விஷயங்கள் காட்டும்? இது வந்து டோட்டலா ஃபுல்லாவே டிஜிட்டல் தான். இது வந்து பெட்ரோல் மீட்டர். இதுல நேரம் பார்க்கலாம், எல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ்கள் அதுகளுக்கு எல்லாம் என்ன மாதிரி சர்வீஸ் இருக்கு. 5 வருஷம் இன்ஜின் வாரண்டி இருக்கு. 5 வருஷத்துக்கு இன்ஜின் வாரண்டி அல்லது எத்தனை கிலோமீட்டர்? 70,000 கிலோமீட்டர். 70,000 கிலோமீட்டர் அல்லது 5 வருஷத்துக்கு. இப்ப வேற கம்பெனியில் வந்து 2 வருஷத்துக்கு தான் கூடுதலா இன்ஜின் வாரண்டி கொடுக்குறது. இந்த ஹீரோ கம்பெனி தான் 5 வருஷத்துக்கு கொடுக்குது. இதுல என்னென்ன கலர் அவைலபிள்? இதுல இப்ப ரெட்டும் ப்ளூவும் இருக்கு. இதுவும் வந்து ஆல்ரெடி புக்கிங். இதுக்கும் எல்லாமே புக்கிங் தான். இப்ப நார்மலா இப்ப வந்து புக் பண்றது சொன்னா ஒரு 3-4 நாளைக்குள்ள எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கு வந்து என்ன பேர் சொன்னீங்க?
அப்ப இந்த பைக் வந்து ஆல்ரெடி இந்தியாவுல வந்து ஏற்கனவே அறிமுகம் ஆயினது. இப்ப வந்து புதுசா வந்து இந்த பைக் வந்து இப்ப இந்த பைக் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து 2 நாள் அதுக்குள்ள இந்த பைக் எல்லாம் புக்கிங் ஆயிட்டு. இப்ப அதே மாதிரி அதுல HF Deluxe-க்கு எத்தனை வாரண்டி என்ன மாதிரி? 2 வருஷம் வாரண்டி, 5 வருஷம் வாரண்டி, 5 வருஷம் வாரண்டி. ஹீரோவை பொறுத்தவரை எல்லாமே ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து 5 வருஷத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறீங்க. எல்லாமே வந்து பிராண்ட் நியூ தானே. எந்த ஒரு ரீகண்டிஷனோ அசம்பிளோ இல்ல, முற்று முழுதாக இந்தியாவில இருந்து வந்து நேரடியான பிராண்ட் நியூ பைக்குகள். இது வந்து புக்கிங் பண்றது சொன்னா இந்த கடை வந்து சரியா ஜாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட்ல இருக்கு. ஸ்டான்லி ரோட்ல அந்த ரயில் கடைக்கு பக்கத்துல, அதாவது குறிப்பா சொல்ல போனா இந்த EPDP அலுவலகத்துக்கு முன்னுக்கு, EPDP அலுவலகத்துக்கு முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நேரடி இப்ப ஞாயிற்றுக்கிழமையை விட மற்ற நாள் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இதுல வந்து கீழே வந்து நாங்க உங்க வீடியோல வந்து போன் நம்பர் தருவோம். அந்த போன் நம்பருக்கு அடிச்சு கழிச்சிட்டு நேரடியாக வந்து பாக்கலாம், புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கிழமைக்குள்ளேயே பைக் எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பைக் நம்மளா பெட்ரோல் எத்தனை 55ல இருந்து 60, 40ல இருந்து 45, 50ல இருந்து 45க்குள்ள பெட்ரோல் பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இது வந்து இந்தியாவுல உள்ள இந்தியன் கேள்வியில் உள்ள ஒரு பைக் தானே. ஹீரோண்டா முந்தைய அந்த ரேஷன் சொல்லி ஒரு பைக் அந்த மாடல் எல்லாம் வந்திருக்கு. இது 6 லட்சம். இது என்ன மாதிரி டிஸ்பிளேக்கோ பம்ப் பிரேக் உங்களுக்கு இது வந்து பார்க்கவே விளங்கும். வந்தீங்கன்னு சொன்னா புக் பண்ணி தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க பைக்குகள் எல்லாம் வித்தியாசமான தோட்டங்களோட அடுத்தடுத்து பைக் வந்து களமிறங்கி கொண்டிருக்கு. வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளவு முடியுது? 2,10,000 கட்டினா சரி. 2,10,000 ரூபாய் கட்டினா நாங்கள் பைக்கை வந்து போய் போகலாம். அதை விட நீங்க சொல்ற வந்து 2,10,000 வந்து டவுன் பேமெண்ட் வந்து இது டாக்குமெண்ட் சார்ஜ் இல்லாமலா? டாக்குமெண்ட் சார்ஜ் இல்லாம. இதை விடவும் வேற பைக்குகள் உங்களுக்கு வந்து வேற காத்திருக்கோம். 2 மாடல் வேற இருக்கு. 2 மாடல் ஹீரோ 2 மாடல் 160யும் எக்ஸ்ட்ரீம்ல 125 ஆரம் வேற இருக்கு. ஹங்கும் 160 அப்படி அந்த படியலுக்குரிய பெரிய பைக்குகள் பெரிய பைக்குகள் வந்து வேற இருக்கு. இந்த கடை இந்த போன் நம்பர் இதுல உங்களுக்கு நாங்கள் சாரம் இதுதான் இந்த கடையின் போன் நம்பர். இந்த நம்பருக்கு அடிச்சு கேட்கலாம் தானே. இந்த இது வந்து லேண்ட்லைன் நம்பர். இந்த நம்பருக்கு அடிச்சு காய்ச்சிங்கன்னு சொன்னா நேரடியா அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே பைக் எடுத்து கொண்டு போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு பிறகு புத்தம் புதிய பைக்குகள் வந்து அடுத்தடுத்து வந்து கலமுறையை கொண்டு பஜாஜ் இந்த பல்சர் பைக்கா இருக்கட்டும், வேற பைக்குகள், அதை விட CD Deluxe வேற கேர்ள்ஸுக்குரிய பைக்கெல்லாம் இறக்குமதி ஆகிக்கொண்டிருக்கு. இப்போ வந்து இறக்குமதி தடை வந்து நீங்கி இருக்குது. அது மாதிரி சொன்னா பிராண்ட் நியூ பைக்குகள் எந்த இடத்துல இருக்கு, என்ன மாதிரி புக்கிங், எல்லா விவரங்களையும் நாங்கள் இந்த சேனல்ல வந்து தொடர்ச்சியாக அப்டேட் தந்துட்டு இருப்போம். அதே மாதிரி நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த காலம் உங்களுக்கு பிரியோசனமா இது நினைக்கிறேன். எது மேலே தகவல்னு சொன்னா இந்த கடையில போன் நம்பர் நான் உங்களுக்கு தாரம். ஓகே, இந்த காலையில் பிடிச்சிருக்கும் நம்பர் இன்னொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.